படத்தோட மிகப்பெரிய பலம் கண்டிப்பா குரு சோமசுந்தரம் தான். எந்நேரமும் போதையிலேயே இருக்கிற ஒருத்தனோட பேச்சு, திமிரு, உளறல், தடுமாற்றம், தள்ளாட்டம்னு அந்த கேரக்டர் அப்படியே தத்ரூபமா கண்ணு முன்ன கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. மறுவாழ்வு மையத்துல மாட்டிக்கிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் படுற பாடு, இனிமே சத்தியமா குடிக்கவே மாட்டேன்னு ஒவ்வொரு தடவையும் அப்பாவித்தனமா சொல்ற விதம், மனைவி தன்னை ஒதுக்கினதை ஏத்துக்க முடியாம கலங்கிறது, தவிக்கிறதுன்னு படம் முழுக்க ரொம்ப பிரமாதமா பண்ணி அசத்தி இருக்காரு. அவரோட மனைவியா சாஞ்சனா நடராஜன் சான்ஸே இல்ல, ரொம்ப எக்ஸலண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. பரிதாபத்துக்குரிய அந்த கேரக்டரை உணர்ந்து உள்வாங்கி அதை அற்புதமா வெளிப்படுத்தி பல காட்சிகள்ல நம்மள கலங்கடிச்சிடுறாங்க. இவங்களுக்கு அப்புறமா படத்துல நம்ம மனசுல ஆழமா பதிகிறது மறுவாழ்வு மையம் நடத்துற ஜான் விஜய் தான். தன்னோட வழக்கமான நக்கல், நையாண்டி, குசும்பு எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சமா பேசி கண்ணை உருட்டாம ஆனா ஆழமான பார்வையிலேயே குடி நோயாளிகளை மிரட்டி இவரா இதுன்னு வேற லெவல்ல நம்மள ஆச்சரியப்படுத்துறாரு. இவரோட ஸ்டீரியோடைப் இமேஜ் உடைச்சு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்காகவே டைரக்டரை பாராட்டணும். முக்கியமா ஜான் விஜய் தன்னோட பிளாஷ்பேக்கை சொல்ற மாதிரி ஒரு காட்சி வரும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம ஆனா கட்டுப்படுத்திக்கிட்டு நடந்ததை ஃபீல் பண்ணி ஒரு விவரிக்கிற விதம் அப்படி ஒரு கண்ட்ரோல்டு ஆக்டிங், அதை செமையா பண்ணிருக்காரு.